வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடம், கல்வி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். நடுக்கடலில் தத்தளித்த நாகை இலங்கை பயணிகள் கப்பல், பயணிகள் அலறியதால் பதற்றம். பூநகரி மன்னார் உட்பட 4 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. விசாரணைக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தரால் 16 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம் தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பாக பொதுச்சேவை ஆணையகத்துடன் கலந்தாலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரிணி குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 43,273 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண சபைகளின் கீழுள்ள பாடசாலைகளில் 40,621 ஆசிரியர் வெற்றிடங்களும், தேசிய பாடசாலைகளில் 2,652 ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019 மே 25 அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து 2024 செப்டம்பர் 25 அன்று பொது சேவை ஆணையகத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் 2022 ஏப்ரல் 26 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை தொடர்ந்து கொரோனா காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகளால் நிரப்பப்பட்டது. இந்த நிலையில் மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாகையிலிருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன்போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலேயே நாகை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ளனர். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வானிலை மாற்றம், சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிகமாக கடந்த நவம்பர் 18 முதல் நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 22 முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பமானது. இருப்பினும் கடல் காற்று அதிகமாக வீசுவதால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வானிலை மாற்றம் சீரடைந்ததும் மீண்டும் மார்ச் 1 முதல் நாகப்பட்டினம் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளுடன் புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே 15 மைல்கள் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானது. இதனால் கப்பல் கடலில் தத்தளிக்க ஆரம்பித்ததால் பயணிகள் அலறினர். வானிலை மோசமானதை தொடர்ந்து கப்பலை அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கப்பலின் கேப்டன் திருப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் 197 வாகனங்கள் நாட்டிற்கு வந்தன. குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 2022 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்த பிரச்சினை காரணமாகவே 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில்
தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் வேறு நோக்கங்களுக்காக சுற்று நிருபத்திற்கு மாறாக எவரோ ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகவே இதனை கருத முடிவதாக அந்த சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார். இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்படவில்லை என சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருட்கொட ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்தார். மேலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள சில வாகனங்களின் உற்பத்தி திகதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் 336 சபைகளுக்கு இப்போது தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்திருப்பதால் அச்சபைக்கான தேர்தல் இப்போது நடைபெறாது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் மன்னார் பிரதேச சபை, தெஹியத்த கண்டிய பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்படவில்லை. இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடப்படவில்லை. மன்னார் பிரதேச சபை, தெஹியத்த கண்டிய பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை ஆகியவற்றுக்காக 2023 தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பாகவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. இப்போது அந்த வேட்பு மனுக்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டமையால் அந்த வழக்குகளை விலக்கிக் கொள்ளும்படி கோரி நகர்த்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் தேர்தல் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றன. நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் அவற்றுக்கும் வேட்பு மனுக்கள் கோரி அவற்றுக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை தேர்தல் ஆணையகம் மேற்கொண்டு இருப்பதாக தெரிகின்றது. கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அந்த மாநகர சபையின் எல்லை நிர்ணயம் மீளச் செய்யப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது முடிந்த பின்னரே அங்கு தேர்தல் முன்னெடுக்கப்படும் என தெரிகின்றது. இவை தவிர்ந்த 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 272 பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களே இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. அம்பாந்தோட்டை திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் 16 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திஸ்ஸ மகாராம போலீசாரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். திஸ்ஸ மகாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரே கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, 16 வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்புக்கு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் இணைந்து கிரிந்த பிரதேசத்திற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமியை அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரித்துள்ளார். கோபமடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டில் உள்ள அறை ஒன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளார். இதன்போது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். பின்னர் சிறுமியின் தாயார் இது தொடர்பில் திஸ்ஸ மகாராம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திஸ்ஸ மகாராம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடம், கல்வி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். நடுக்கடலில் தத்தளித்த நாகை இலங்கை பயணிகள் கப்பல், பயணிகள் அலறியதால் பதற்றம். பூநகரி, மன்னார் உட்பட 4 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. விசாரணைக்கு சென்ற போலீஸ் உத்தியோகத்தரால் 16 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.